ஹாய் ஹலோ மக்களே. நான் இப்போது நம்மளோட ட்ராவல் மேன் சினிமாஸோட முதல் மூவி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன படம் மூவி ரிவ்யூ பண்ண போகிறோன்னா, ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஷங்கருக்கு என்னாச்சு, இதுதான். ஏன் ஷங்கருக்கு என்னாச்சுன்னா, படத்தை சொதப்பி வச்சுட்டாப்படி. எவ்வளோ படம் ஒரு நம்ம எதிர்பார்த்து போயிருக்கோம். பட் இந்த படம் என்னன்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, சுத்தமாக நல்லாவே இல்லை. இவர் ஏன் இன்னும் இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு எவ்வளோ நல்ல படம்லாம் கொடுத்துருக்காரு. முதல்வனாக இருக்கட்டும், இந்தியன் ஒன்று சொல்லலாம். சரிட்டா என்னென்னா, இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு அரசியல்வாதி எழுதியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனே ஒரு எல்லாம் கொஞ்சம் அப்படியே சீட்டில் ஏந்து உட்காந்துட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு சீனே அந்த ட்ரெயினில் இவரை அடிக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு வருவாங்க. ட்ரெயினுக்குள்ளே ஏறுவாங்க, இவர் இறங்குவார். அதுதான் ஃபஸ்ட்டு சீனு. அதெல்லாம் கூட ஓகே. எல்லா படத்துலையும் ஒரு பில்டப் இருக்கும் ஹீரோவுக்குன்னு. இந்த படத்துலையும் ஒரு பில்டப் இருந்தது. சரின்னு பார்த்தா, அப்போ தான் எல்லோரையும் அடித்து போட்டு ட்ரெயின் வந்துட்டுருக்கோம். இவர் என்ன பண்ணுவார், ஹெலிகாப்டரில் கயிறை கட்டி போட்டுருவார். அந்த வில்லன்லாம் அந்த ரயில்வே தண்டவாளத்தில் கட்டி போட்டுருவார். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஹெலிகாப்டரில் அந்த எல்லார்கிட்டையும் அவுத்து விடுவார் பாருங்கள், அந்த கத்தியை வச்சுட்டு. அது அவங்கள அறுத்ததில்லை, நம்மளும் சேர்த்து அறுத்தது தானே. அது நமக்கு அப்போ தெரியல, படம் பார்த்த உடனே தான். இதில் படத்தில் ஒரு டைலாக் வரும், வி ஆர் அன்பிரடிக்டபுள்னு. அதுக்கும் படத்தோட அர்த்தம் நமக்கு புரிஞ்சு போச்சு. ரொம்ப ஷங்கருக்கு சரக்கு தீர்ந்து போச்சு. ஒன்றும் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலன்னா, எப்படி இன்னும் அவர் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த 90s கிட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி தான் படம் எடுத்துகிட்ருக்காரு. பட் இது நல்லா இல்லை. அதோட என்னென்னா, இவர் வருவார், அரசியல்வாதிகளுக்கும் எஸ்ஜே சூர்யா சொல்லி ஆகணும், நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காப்படி. ஆனால் என்ன, ரொம்ப கத்துறா மாதிரியே இருக்குது. முன்னாடிலாம் அது ஒரு ஆக்டிங்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நமக்கு என்னென்னு தெரியல, நமக்கு பிடிக்கல மீன்ஸ் ரொம்ப நிறைய இதை பார்த்து நம்ம பழகிட்டோம்னு நினைக்கிறேன் நிறையா படத்தில். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோயின்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு தெரில. ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு கலெக்டருக்கும் உண்டான சண்டை. அதில் என்ன ஆகுதுன்னா, இவர் படத்தில் என்ன விஷயம்னா, அந்த அரிசி குடோனில் போய் செக் பண்ணுறது. அப்புறம் எல்லாத்தோட ஒரு கொடுமை என்னென்னா, மால்குள்ளே இது போகணும், அது பேர் என்ன, ஃபயர் இன்ஜின் உள்ளே போக முடியலன்னு சொல்லிட்டு மால் இடிக்கிறது. அப்புறம் நிறையா பண்ணுறாரு. திரும்ப படம் அப்படியே ஜம்ப் ஆகிட்டு வேறு மாதிரி போகுது படம். படத்தில் பெரிய ட்விஸ்ட்டுன்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் பெரிய ட்விஸ்ட்டே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த ஸ்ரீகாந்த்னு அந்த தெலுங்கு படத்தை நடிப்பா. அப்படி பழைய காலத்து நடிகர். அவர் தான் முதலமைச்சர். அவரோட வாரிசாக எஸ்ஜே சூர்யா. அவர் எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுவார், இவரை போட்டு தள்ளிட்டு தான் முதல்வர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கனவில் இருப்பார். அப்புறம் இந்த ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது எப்படி இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் சீனாக எடுத்து அது மாதிரி கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. அவர் ஒன்று என்ன பண்ணுவார், ஒரு பென்ட்ரைவை கொடுத்து, இவர் தான் என் அரசியல் வாரிசு அப்படின்ற மாதிரி அறிவிப்பார். அதுக்கப்புறம் நிறையா சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் சொல்ல காணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அது தேவையில்லாத ஆணி அந்த ஃப்ளாஷ்பேக்கு. ஓகே. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் இழுன்னு இழுத்து நமக்கு ஒன்றும் முடியல. சுத்தம் ஷங்கர் சாருக்கு சரக்கு தீர்ந்து போச்சு. அவர்
இந்தியன் டூவே மோசம்தான். பட் இது ரொம்ப இது அந்த ஆரம்பத்தில் இந்த எல்லா படத்துக்கும் ஒரு ஃபயர் மாதிரி இதெல்லாம் இது பண்ணுவாங்க. பட் இதில் என்ன ஆகுதுன்னா, ஒன்றுமே நம்ம எதிர்பார்த்து போனோன்னா இந்த எதிர்பார்ப்பு வேஸ்ட்டு தான். சங்கர் சார் வந்து எப்படிப்பட்ட ஒரு டைரக்டரு, ஆனால் இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. பட் அந்த ஜெர்கண்டின்னு ஒரு பாட்டு, அது சூர்யா கூட சூர்யா கூட சொல்லியிருந்தாராம், அந்த ஒரு பாட்டுக்கு நீங்கள் கொடுத்த காசு சரியாக போய்டுன்னு. அதே தான் அந்த ஒரு பாட்டு, அது ஒர்த்து. அந்த பாட்டுக்காக போய் படம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து ஏற்கனவே அரைச்ச மாவு, பழைய டைலாக்கு, பழைய நிறையா காட்சிகள், நம்ம அந்த பழைய படத்தில் பார்த்த காட்சிகள் தான் வருது. தமன் ஒரு எங்கே வந்து நம்ம கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கணும், எங்கே கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி அவருக்கு அடித்து தள்ளியிருக்கா. அப்படி எதுவும் நமக்கு ஒட்டல இது அந்த விஷயம். அப்புறம் சொல்லப்போனால் சமுத்திரக்கனி ஒரு நல்ல அரசியல்வாதியாக வந்துட்டு போகிறாரு. அப்புறம் எஸ்ஜே சூர்யா, அப்புறம் நம்ம ராம்சரன்லாம் என்ன மாதிரி ஒரு ஆக்டு, ஆனால் அவர் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டார் ஷங்கர். நான் ராம்சரண் மீன்ஸ் நல்லா அந்த ஆடெலாம் நல்லா இருக்கா, அப்படி நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்குது. பட் நமக்கு ஒத்து போல். ஆக மொத்தம் இந்த படத்துக்கு 5க்கு என்ன கொடுக்கலான்னா 5க்கு 1 தான் கொடுக்க முடியும். ஏன் அந்த 5க்கு 1னா, படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்னால் இப்படி இருக்குது, திடீர்னு எப்படியே இருக்கிறது படம். ஆனால் அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுதுன்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் சீனு ரொம்ப மோசம். எப்படா முடியுன்ற மாதிரி ஆகுது. அவர் எப்போவுமே எப்படா முடியுன்ற மாதிரி ஆகிடுது. அவர் என்ன நினைக்கிறாரு சங்கர், நம்ம பிரம்மாண்டத்தை வச்சு படத்தை மக்கள் பார்த்துருவாங்க, நம்ம பிரம்மாண்டமாக காட்டுறோம். அந்த பிரம்மாண்டம்லாம் இப்போ யூடியூப்லேயே வந்துடுச்சு. நிறையா பேர் இதுக்கு மேலே பிரம்மாண்டம்லாம் இருக்குது. அவருக்கு அந்த சரக்கு தீர்ந்து போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஏன்னா அவர் வந்து சங்கர் படம்னா ஒரு எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணிச்சான்னா கண்டிப்பாக அது பூர்த்தி பண்ணலை. கேம் சேஞ்சர், அது ஆடத் தெரியாத ஆட்டம் என்னை கேட்டால் அந்த படத்தோட இது பார்க்கலாம். ஷங்கருக்குன்னு ஒரு வாட்டி போய் ஷங்கர் ரசிகர்கள், ராம்சரண் ரசிகர்கள் அவங்களாம் பார்க்கலாம். அது அந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்று தேவையில்லாத ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. எதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் வச்சார், அது ஏன் ஒன்றும் நமக்கு புரியல. இருக்கிறத அப்படியே விட்டுருந்தா கூட நல்லா வந்துடும். அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தேவையில்லாத ஆணி தான். சரிங்க மக்களே, என்னோடய முதல் ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நான் நிறையா ரிவ்யூலாம் கொடுக்குறேன். உலக படங்கள், உலக சினிமாக்கள். இது நம்மளது ஃபஸ்ட்டு ரிவ்யூ. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ண பார்க்குறேன். இன்னும் அடுத்தடுத்து இன்றைக்கி நிறையா படம், எல்லா படத்தையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன் உங்கள் லிஸ்ட்டில். நீங்கள் அதை பாருங்கள். நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.